ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ இன்னைக்கு எஃப்ஐஆர் டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு தொடங்கிடுச்சு. அதாவது இன்று நவம்பர் 11 நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், தேசிய கல்வி தினம் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களுடைய பிறந்த நாள் அன்று. ஓகேவா? ஸோ அவர்களுடைய பிறந்த நாள் தேசிய கல்வி தினமா கொண்டாடுறாங்க. அதனால இன்னைக்கு நம்ம கல்வியை பத்தி தொடங்கினா நல்லபடியா போகுன்றதுனால தான் இன்னைக்கு நம்ம சார்பாய்வாளர் டிஎன்யூ சர்வே எஸ்ஐ 2024க்கான எஃப்ஐஆர் டெஸ்ட் பேட்ச் வந்து முதல் டெஸ்ட் இன்றைக்கு தொடங்கிடுச்சு. ஸோ அட்மிஷன் போட்ட எல்லாருக்குமே இந்த நேரத்துக்கு கொஸ்டின் பேப்பர் ரிசீவ் ஆயிருக்கும். லாகின் ஐடியில போய் செக் பண்ணிக்கோங்க. அந்த கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிட்டு உட்காந்து எழுத ஆரம்பிங்க டெஸ்ட். ஸோ உங்களால வியூ மட்டும் தான் பார்க்க முடியும். பிகாஸ் சர்க்குலேஷன்ஸை கம்மி பண்ணணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து எங்க பயிற்சி மையத்தில் எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க பைசா பே பண்ணி வாங்குறீங்க ஒரு கொஸ்டின் பேப்பர், ஆனா அது உடனே உங்களுக்கு சர்க்குலேட் ஆகுது சோஷியல் மீடியாலனா, பைசா கொடுத்து வாங்கினவங்க எங்களுக்கு கொஸ்டின் பண்றாங்க, ஏன் நாங்க வந்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஒரு சர்க்குலேஷன்ஸ் வந்து இது பண்றதுக்காக தான் நாங்க வந்து இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இது பண்ணிட்டு வியூ ஒன்லி வச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு பிரிண்ட் அவுட் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த 30 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பருமே உங்களுக்கு பிரிண்ட் அவுட்டா கொடுக்கறதுக்குமே நாங்க ரெடியா இருக்கும். அதை பத்தின டீடைல்ஸ் எதுவா இருந்தாலும் எங்களுடைய அகாடமி நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்டீங்கன்னா அதை பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்க வீட்லயே ஓஎம்ஆரோட வித் பிரிண்ட் அவுட் கொஸ்டின் பேப்பர் வர வச்சு பார்த்துட்டு அதை பத்தின டீடைல்ஸ் நீங்க கெட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து இன்னைக்கு காலையில நீங்க டவுன்லோட் பண்ணோன்னே தயவு செஞ்சு எடுத்து உட்காந்து எழுத ஆரம்பிச்சிருங்க. அதாவது இன்னைக்கு என்னால இப்ப காலையில எழுத முடியலனாலும் உங்களால எப்ப அந்த 2.5 hours காமனா ஒதுக்க முடியுதோ அந்த ஹவர்ஸ்ல வந்து ஒதுக்கி தயவு செஞ்சு எழுதுங்க. ஏன்னா ஒரு ஃபுல் ஃபோக்கஸ்டா விட்டு விட்டு எழுதுறதுலாம் ஒரு டெஸ்டே கிடையாது. ஒரு கண்டினியூஸா எழுதுறது தான் ஒரு டெஸ்ட். ஸோ அது மாதிரி நல்லபடியா எழுத பழகிக்கோங்க. கொஸ்டின் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பைலிங்குவலா தான், போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல தான் கொடுத்துருப்போம். ஸோ எல்லாமே உனக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் இதுல டீடைலா கொடுத்துருப்பாங்க. உனக்கு ஆன்சர் கீ வேணும் அப்படின்னா ஒரு டாபிக்ல இருந்து இன்டீரியர்ல இருந்து எல்லா கொஸ்டின்ஸும் கவர் பண்ணிருப்போம். ஈவன் சைக்காலஜி வந்து உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்னு சொல்லியிருந்தேன். தட் மீன்ஸ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத் ரீசனிங் அண்ட் மேக்ஸ் எல்லாமே வந்து கம்பைண்டா தான் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ எல்லாமே கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு சில இது வந்து டாபிக் வைஸ் மாதிரி போட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் மாதிரி போகும். ஸோ இதை நீங்க லிசன் பண்ணீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ எல்லாத்துலயுமே கான்ஃபிடென்ட்டா நீங்க அட்டென்ட் பண்ணலாம் நல்லபடியா. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ன்றதுனால பயந்துடாதீங்க, கீழே ஆன்சர் கீ கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ கொஸ்டின் பேப்பருடைய எண்ட்ல ஆன்சர் கீ கண்டிப்பா இருக்கும். நீங்க வந்து ஒன்ஸ் டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறமா ஆன்சர் கீ வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பிரிண்ட் அவுட் வேணும், நான் பிரிண்ட் போட்டு தான் எழுத பழகணும், தாராளமா கேளுங்க. ஏன்னா நீ வெளியில போற பிரிண்ட் காஸ்ட் விட இங்க உங்களுக்கு கம்மியா தான் பண்ணி தருவாங்க. நீங்க வந்து ஃபோன் பண்ணி அதுக்கான டீடைல்ஸ் கேட்டு பெற்றுக்கோங்க. ஸோ இன்னில இருந்து தொடங்கி இந்த எஃப்ஐஆர் டெஸ்ட் பேட்சை ஃபுல் ஃபிளெஜ்டா மைண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்டா எழுத ஆரம்பிங்க. அப்பதான் நம்மளால கண்டிப்பா ஜெயிக்க முடியும். ஸோ கண்டிப்பா படிச்சீங்கன்னா அந்த சக்சஸ் உங்களுக்கு இருக்கு. ஸோ படிக்கிறத மட்டும் எக்காரணத்துக்கு ஒன்று நிறுத்திடாதீங்க. ஓகேங்களா? ஸோ இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.